ராம்குமார் பாலகிருஷ்ணா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்க்கிங் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறமா என்ன திரைப்படத்தோட நகரப்போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டாருப்பா. இந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பேசாம இந்த படத்தை மூக்கி பண்ணிடுமே அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால சலக்குன்னு அந்த படம் வலிக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தனுஷ்கிட்டையும் கதையெல்லாம் சொல்லி வச்சிருந்தாரு. அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த படத்தை பண்ணுவோமா அப்படின்னு இப்போ கேட்டதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணாவோட இயக்கத்தில் தான் ஒரு படத்தை கன்யூ பண்ண போகிற தனுஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக மோல்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக எந்த நடிகர்கள்லாம் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது மம்மூட்டி இந்த படத்தில் நடித்தாருன்னா கரெக்டாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதாபாத்திரம் அதில் இருக்குது. அதனால் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கா. இது ஒரு வேளை ஓகே ஆச்சு அப்படின்னா கமத் அண்ட் கமத் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா 2013. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஏன்னா அதில் தனுஷாவே வேறு நடிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படமாக மறுபடியும் ஒரு சூப்பர் திரைப்படமாக கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஏன்னா இந்த கதை மலையாளத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கதை. அதனால் மலையாளம் தமிழ் தான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்துடைய மூவே இருக்குது. இப்படி இனிஷியேட் பண்ணதுனால சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். அட்லி அல்லு அர்ஜுனோடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம், இதில் தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க, மிர்னால் தக்குல் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் இந்த திரைப்படத்தை பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் தான் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கான ப்ரொடக்ஷனில் அப்படி என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் உருவாச்சு. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே ரசிகர்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல இப்போ ஜிம் அப்படின்ற நடிகர் காஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யார் இது அப்படின்னு கேட்டா குபேரா அப்படின்ற படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல ஒரு கிளாஸான வில்லனா நடிச்சிருந்தார் இல்லையா. நமக்கு இந்த திரைப்படம் மூலியமா தான் தமிழ் தெலுங்குல அவரை தெரியவே ஆரம்பிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் இப்போ இந்த திரைப்படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமா ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய கதாபாத்திரமும் இந்த திரைப்படத்தில் பயங்கர ஹைலைட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. 2014 அப்பூச்சி கிராமம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. வி ஆனந்த் இந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லையா. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா தமிழில் அவர் பெருசாக படங்கள் எதுவுமே இயக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் தெலுங்குல போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. ரொம்ப மாஸ் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வச்சு படம் எடுத்து குவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு சாட்சியாக டைகர், டிஸ்கோ ராஜா, ஊர் பேர் பைரவ கொணா அப்படின்னு இந்த படங்களை சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல வசூல் எடுத்த திரைப்படங்கள் தான்ன்றதான் உண்மை. இப்போ அடுத்ததான் எந்த நடிகரோட இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ சடால்னு ஒரு நடிகருடைய 36வது திரைப்படத்தை அவர் இயக்க போகிறார் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தெலுங்குல ரொம்ப கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுக்கக்கூடிய நித்தினுடைய 36வது திரைப்படம் தான் இவர் இயக்க போகிறாரு. அதுலேயும் இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேண்டசி திரைப்படமாக உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இப்போவே வந்துருச்சு. ஃபேண்டசி மூவியாக தெலுங்குல ரிலீஸ் ஆனது ரொம்ப கம்மியான படங்கள் ரீசெண்ட் டேஸில் எந்த படமும் பார்க்கவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் அது எல்லாத்தையுமே மாற்றுன்ற மாதிரி தான் நம்புறாங்க. சூர்யாவுடைய படங்கள் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே 45, 46, 47, 48 ஓடிட்டு இருக்கும்போது இந்த 50வது திரைப்படத்தை யாருப்பா இயக்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அந்த கேள்விக்கான பதில் இப்போ ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் தான் இப்படி ஒரு திரைப்படம் உருவாக போகுது. சூர்யாவுடைய 50வது திரைப்படமாக அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் தானுவோடைய தயாரிப்பில் இப்போ இந்த திரைப்படம் உருவாக போகுது அப்படின்னும் எல்லாம் மேலோட்டமாக பேச்சுவார்த்தையாக நடந்துகிட்டு இருக்கு. அது சீக்கிரமாகவே ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். கருப்பு திரைப்படம் அந்த படமும் ரிலீஸ்க்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் அடுத்தடுத்ததான் நிறைய திரைப்படங்கள் சூர்யா கமிட் ஆயிருக்காரு. இந்த படங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 50வது திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வருமா, அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக பண்ணிட்டாங்கன்னா படங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் சூர்யா அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வருது. கதை எப்படி, இது முதல்ல உண்மைதானா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நடிகர்களோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா, வேறு ஏதாவது ப்ரொடக்ஷனில் பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு போக போக தெரியும்னு நம்பலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டல் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.